நேற்று ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசியோட குவார்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹெச்டிஎஃப்சி 12%, ஐசிஐசி 15% அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸாக இருக்குது. இதில் தெளிவாக தெரியுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ப்ராஃபிட் growth 12.2% இன்க்ரீஸாக இருக்கு. இது ஐசிஐசி பேங்க் 15.5% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸாக இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5.4% ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்க்ரீஸாக இருக்கு. ஐசிஐசி பேங்க் பொறுத்தளவுக்கும் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன் growth 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐசிஐசி பேங்கோடது 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்டா ₹5 per ஷேர் ஹெச்டிஎஃப்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரி போனஸா 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேஜர் போனஸோ டிவிடெண்டோ ஐசிஐசி பேங்க் அனௌன்ஸ் பண்ணல. இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் 14,448 கோடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசி பார்த்தீங்கன்னா 36.6% ஈரான் இன்க்ரீஸ் ஆனதாகவும் 1,815 கோடி அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 18,000 கோடி லாபம் பண்ணியிருந்தா கூட 14,400 கோடி ப்ரொவிஷன்ஸாகவே அவங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது பேட் லோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, வாரா கடன்களுக்காக முன்னாலே இவங்க ஒரு நிதியை ஒதுக்கி வைப்பாங்க. அதை தான் ப்ரொவிஷன்ஸ் சொல்றது. 14,400 கோடி அளவுக்கு அவங்க பேட் லோன்ஸ் இருக்கிறது இதுலேருந்து நமக்கு இதில் தெளிவாக தெரியுது. இது கிட்டத்தட்ட 5 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பாசிட்டிவ் இருந்தால் கூட ப்ரொவிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இது பீரிஷா தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி எம்எஸ்சி பொறுத்தளவுக்கும் புட் செட் ஃபுல்லா பையிங் இருக்கு. அதே மாதிரி கால் செட் ஃபுல்லா செல்லிங் வச்சிருக்காங்க. அப்ப நாளைக்கு மார்க்கெட் பீரிஷா இருக்கிறது தான் வாய்ப்பு நிறைய இருக்கு.